Hi friends, welcome to zaagzoogzitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogzitchenல பார்க்க போறது mango sago pudding recipe தான் பார்க்க போறோம். இத mango ஜவ்வரிசி புட்டிங்னு கூட சொல்லலாம். இந்த புட்டிங் செய்யறது ரொம்ப ஈஸி. இதோட டேஸ்ட் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கும். இந்த புட்டிங்கை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த புட்டிங்கை வந்து நம்ம லேயர்ஸாக அரேஞ்ச் பண்ணி தான் செட் பண்ண போகிறோம். மேங்கோ சீசனில் இந்த மாதிரி புட்டிங்கை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மேங்கோ சாகோ புட்டிங் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங் செய்கிறதுக்கு 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு பேனில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சூடானதும் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 5 to 6 ட்ராப்ஸ் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கீழே பிடிச்சிடாம அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜவ்வரிசியை வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். இந்த ஜவ்வரிசியில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆயிருச்சு. முத்து போல் இருக்குது பாருங்கள். இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம உடனே ட்ரைன் பண்ணிடணும். இப்போ தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் இது வந்து இன்னும் ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் கோல்டு வாட்டர், அதாவது சில்லுன்னு இருக்கிற வாட்டரால் இதை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஜவ்வரிசி. இப்போ இதை எந்த பவுலில் வந்து நீங்கள் புட்டிங் செட் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் சேர்த்துக்கணும். நான் இந்த மாதிரி கிளாஸ் ட்ரேயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தோட தோலெல்லாம் சீவிக்கணும். இதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங் செய்கிறதுக்கு நார் இல்லாத மாம்பழமாக தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் புட்டிங் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ க்யூப்ஸாக கட் பண்ண மாம்பழத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசி மேலே வந்து சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது இப்போதைக்கு தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மில்க் பேனில் 2 கப்பு பால், அதாவது 500 ml வந்து பால் சேர்த்துக்கிறேன். இதோட ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப்புக்கும் கம்மியாக, அதாவது 1/3 கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அகர்-அகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அகர்-அகர் வந்து நிறைய சேர்த்துற வேணாம், இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும். இப்போ பால் நல்லா கொதிச்சு திக்காயிருச்சு. அகர்-அகர் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்தளவு குக் பண்ணால் போதும். இப்போ இந்த பாலை நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசி மேங்கோவோட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லா பாலையுமே சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ்லேயே இது நல்லா செட் ஆயிரும். இது இப்போதைக்கு தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மேங்கோ லேயர் செட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மில்க் பேனில் 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இதோட ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கப்பு மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அகர்-அகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இப்போ அகர்-அகர் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பியூரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ நம்ம மில்க் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ மேங்கோ லேயரும் இதோட ஜெல்லாகிறதுக்காக ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரிக் பண்ணுறப்ப தான் லேயர்ஸ் வந்து தனித்தனியாக பிரியாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மேங்கோ ஜெல்லியையும் நான் போர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா செட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டிங் வந்து நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து சைடாக இந்த மாதிரி சாய்ச்சிட்டு லைட்டாக கைகளால் இந்த மாதிரி எடுத்து விட்டால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் நைஃபை வச்சுட்டு 4 சைட்ஸையும் கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ இதை கவுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். லேயர்ஸாக நல்லா செட் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது அவ்வளவு சாஃப்டாக அண்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் அண்டு பெரியவங்களுக்கு இந்த புட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சம்மரில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மேங்கோ சாகோ புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.